ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகப்பட்டவனை விட்டு விட்ட அரக்கன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். நண்டகாரண்யா என்ற நாட்டுல ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் அங்கு வந்த பார்ப்பனன் ஒருவரை பிடித்து அவங்களுடைய தோள் மேல இவன் ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அவன் எங்கெங்கெல்லாம் செல்லணுமோ அந்த அரக்கன் இந்த பார்ப்பனனை கூட்டிகிட்டே தான் சென்றான். அந்த பார்ப்பனனுக்கு இந்த அரக்கன் தன் தோள் மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. எங்க போனாலும் டெய்லியும் அந்த பார்ப்பனன் தோள் மேலேயே தான் சுமந்து சுமந்து போயிட்டே இருந்தான். இதனால மிகவும் மனவேதனை அடைந்த அந்த பார்ப்பனன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு நாள் யதார்த்தமா அந்த அரக்கனோட கால்ல தன் கைகளை பட்டுருச்சு. படும்போது உன்னை அந்த பார்ப்பனை உணர்ந்தான். என்னது அரக்கரே, உங்களுடைய கால் இவ்வளவு மிருதுவாகவும் இவ்வளவு அழகாவும் இருக்கிறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த அரக்கனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆகா, நம்ம காலில் பார்த்துட்டு இவ்வளவு மிருதுவா இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல உண்மையை அந்த அரக்கன் சொல்றான். பார்ப்பனரே, எல்லாருமே குளித்தாலும் ஈரத்துல இருந்தாலும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் எப்போதுமே குளித்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் கால் நனைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கால் முழுமையா காயிற வரைக்கும் காய வச்சுட்டு தான் நான் நிலத்துல நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை கேட்ட அந்த பார்ப்பனர் என்னான்னு நினைச்சார் அப்படின்னா, இதுக்கு சரியான நேரம் வரும்போது இந்த ரகசியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. அன்று ஒரு நாள் அந்த அரக்கன் நான் சிவபூஜை செய்யணுங்கிறதுனால என்னை குளிக்க பொய்கைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் அந்த பார்ப்பனன்ட்ட சொல்றான். பார்ப்பனனுக்கு ரொம்ப அந்த பொடி தாங்கவே முடியல. பொய்கைங்கிறது அவங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம். எப்படியாச்சும் இன்னையோட இவன்கிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் விடுதலை செய்யணுங்கிறது அந்த மன வேதனையோடையே இங்க பொய்கையில போய் இந்த அரக்கனை இறக்கி விட்டுட்டு அந்த அரக்கன் குளிக்க போயிட்டான். அப்பதான் இந்த பார்ப்பனருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆகா, இந்த அரக்கன் குளிக்க போனா அவனுடைய கால் முழுவதும் காயிற வரைக்கும் அவன் நிலத்துல நடக்க மாட்டான். இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம்னு நினைச்சிட்டு அந்த அரக்கன் குளிக்க போனோன்னு அவனுக்கு தெரியாம இதா சாக்குன்னு சொல்லிட்டு ஓடி நெடுந்துளைவு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மறைஞ்சிட்டான். இது தெரியாத அரக்கன் என்ன பண்ணான் அப்படின்னா, ரொம்ப நேரம் குளிச்சுட்டு பொறுமையா காலெல்லாம் காய வச்சுட்டு அந்த பார்ப்பனரை தேடி தேடி பார்த்தா அந்த அரக்கன். அந்த பார்ப்பனர் காணவே காணாம், எங்கேயோ ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு அப்பதான் அந்த அரக்கன் யோசிச்சான். எப்படி இவ்வளவு நாள் நம்ம கிட்ட அடிமையா இருந்த அந்த பார்ப்பனை தப்பிச்சாங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஆகா, நம்மளுடைய கால்கள் இவ்வளவு மெல்லியதா இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நம்மளை வர்ணிக்கும் போது நம்ம தெரியாத தனமா நம்ம கால்கள் முழுமையா காஞ்ச உடனே தான் நம்ம நிலத்துல நடப்போங்கிற அந்த ரகசியத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டோமே. அதனாலதான் இன்னைக்கு நம்மள அறியாமலே நம்ம குளிக்க போகும்போது இதுதான் சாக்குன்னு சொல்லி அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கன்னு மன வருத்தத்தோட அந்த அரக்கன் நடக்க முடியாம நடந்து போனான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்மள ஆசை மூட்டி பேசினாலும் யாருக்கிட்டையுமே நம்மளுடைய ரகசியத்தை நம்ம சொல்லவே கூடாது. அப்போதைக்கு நம்மளை சந்தோஷப்படுத்திட்டாங்க, நம்ம உற்சாகமா இருக்கோம், நம்மளுடைய ரகசியத்தை நம்ம சொன்னோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ரகசியம் நம்மள அறியாமலேயே நமக்கே அது தாக்குதல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.